வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகணும், ஒரு உயரிய நிலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையாக பெரிய ஆள் ஆகிறதுனா என்ன, ஒரு உயரிய நிலைக்கு போகிறதுனா என்ன? நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா, ஒரு பெரிய தொழிலதிபர் ஆனாலோ இல்லை ஒரு பெரிய பிரபலமானாலோ நம்ம வாழ்க்கையில் உயரிய நிலைக்கு போயிட்டோம், ஒரு உயரிய இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறமும் நம்மளோட வாழ்க்கை அவ்வளவு உயரிய நிலையை அடையலையே, நம்ம வாழ்க்கை உயரிய வாழ்க்கையாக இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு நமக்கு தோணும். அப்போ உண்மையாக உயரிய வாழ்க்கைனா என்ன? அதுக்கு நீங்கள் எந்த ஒரு மனிதனாகவும் மாற வேண்டிய தேவை கிடையாது. இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கேயே சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறது மூலியமாக, சில விஷயங்களை செய்கிறது மூலமாக உங்களால் உயரிய வாழ்க்கையை அடைய முடியும். அப்படிப்பட்ட உயரிய வாழ்க்கையை பற்றி பல தத்துவங்கள் இருக்குது காலங்காலமாக. இன்னிய வாழ்க்கை முறைக்கு பொருந்தி போகிற மாதிரி அப்படிப்பட்ட சில தத்துவங்களை மகாத்ரியாரா உயரிய வாழ்க்கை அப்படின்ற இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, இந்த புத்தகத்தோட சம்மரியை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தையும் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த உலகத்தில் இவ்வளவு மிருகங்கள் இருந்தும் மனிதன் மட்டும் எப்படி இப்படிப்பட்ட உயரிய நிலைக்கு போனால், அவனால் மட்டும் இந்த உலகத்தையே எப்படி கட்டி ஆள முடிஞ்சுது? மனிதன் மற்ற மிருகத்தை விட புத்திசாலி அப்படின்னு சொல்லிட முடியுமா, இல்லை பலசாலின்னு சொல்லிட முடியுமா? நம்மளை விட புத்தி கூர்மை வாய்ந்த மிருகங்கள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யுது. நம்மளை விட பலம் வாய்ந்த மிருகங்களும் இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது மற்ற மிருகங்களை விட நம்ம இவ்வளவு உயரிய நிலைக்கு வரத்துக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு குணம்தான் காரணம். அது என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை என்னால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு சொல்ல முடியும். வேறு எந்த ஒரு உயிரினத்தாலும் அதை செய்யவே முடியாது. மனிதனுக்கு மட்டுமே உரித்தான குணம் இது. ஆதி காலத்தில் ஒரு மனிதன் நெருப்பை பார்த்தான். அந்த நெருப்பை அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போனான். அந்த நெருப்பை பயன்படுத்தி என்னால் சாப்பாட்டை வேகமாக செரிமானம் செய்ய முடியும் அப்படின்னு இன்னொரு மனிதன் கண்டுபிடிச்சான். அதை அவன் அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போனான். ஏதோ ஒரு மனிதன் சக்கரத்தை கண்டுபிடிச்சான். அதுவும் அடுத்த தலைமுறைக்கு போனது. இது அனைத்தையும் சேர்த்து ஒரு மனிதன் ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சான். இப்படி ஏதோ ஒரு மனிதன் கண்டுபிடித்த ஒரு விஷயத்தை, அவன் அடைந்த ஞானத்தை அடுத்த தலைமுறைக்கு அவனால் விட்டுட்டு போக முடிஞ்சுது. அங்கிருந்து துவங்கி அடுத்த தலைமுறையால் வேறொரு இடத்துக்கு போக முடிஞ்சுது. இப்படி மனிதனால் மட்டுமே செய்ய முடிஞ்சதுனால தான் மனிதன் இவ்வளவு பெரிய பலசாலியாக, இவ்வளவு பெரிய உயரிய நிலையில் இந்த உலகத்தையே கட்டி ஆண்டுகிட்டு இருக்கான். அப்போ இந்த மனிதன் இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கிறதுக்கு ஒரே காரணம் தன்னோட அறிவை இன்னொரு தலைமுறைக்கு கடத்தினது தான். அப்படி கடத்தி கொண்டிருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தா ஆசிரியர்கள் தான். இன்றைக்கி மனிதன் இவ்வளவு பெரிய உயரிய நிலைக்கு வந்திருக்கான்னா அதுக்கு ஒரே காரணம் ஆசிரியர்கள் மட்டும்தான். நீங்கள் உடனடியாக சொல்லலாம், ஆசிரியர்கள் கிடையாது. நம்ம நிறைய ஞானிகளை பார்த்துருக்கோம், நிறைய விஞ்ஞானிகளை பார்த்துருக்கோம், நிறைய கணித மேதைகளை பார்த்துருக்கோம், நிறைய புரட்சியாளர்களை, சிந்தனையாளர்களை பார்த்துருக்கோம். அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் மனித குலத்தை இவ்வளவு உயரிய இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உண்மையாக அவங்கள நம்ம பார்த்ததே கிடையாது. காந்தியை நான் பார்த்தது கிடையாது, புத்தர்னா யார் அப்படின்றத நான் நேரில் பார்த்தது கிடையாது, அன்னை தெரசாவையும் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இவங்க எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன செஞ்சுருக்காங்க, எப்படி இருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். அப்போ அந்த ஞானிகளோட கருத்தை எனக்கு கொண்டு வந்து சேர்த்ததும் ஆசிரியர்கள் தான். ஞானிகள் அவங்களால முடிந்த அளவுக்கு புரட்சியை பண்ணலாம். ஆனால் ஆசிரியர்களால் மட்டும்தான் அந்த புரட்சியை இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு போக முடியும். காலம் கடந்தும் அந்த புரட்சியை நிலைத்து வைக்க முடியும். உலகம் முழுக்க எல்லா மூலைக்கும் கொண்டு போக முடியும். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நம்ம மதிக்க கற்றுக்கிட்டு இருக்கோமா? அவங்களுக்கு ஒரு உயரிய இடத்தை கொடுத்துருக்கோமா? பள்ளி பருவத்தில், ஆரம்ப காலத்தில் ஒரு பிளே ஸ்கூலில் இருக்கும்போது ஆசிரியர்களை நம்ம நல்லா மதித்தோம். நம்மளோட அப்பா அம்மா மாதிரி அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தோம். நம்மளோட நண்பர்கள் மாதிரி அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தோம். பள்ளிக்கு போன அந்த நேரத்தில் அவங்க தான் நமக்கு எல்லாம். நமக்கு என்ன பிரச்சனைனாலும் அவங்கள்ட்ட தான் போய் சொல்லுவோம். அவங்க தான் நம்மளை பார்த்துப்பாங்க. ஆனால் நம்ம வளர வளர, நமக்கு வயதாக ஆசிரியர்களை எவ்வளவு உதாசீனப்படுத்துகிறோமோ அவ்வளவு பெரிய ஆள் நம்ம அப்படின்னு நம்ம நினச்சிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுக்கு பட்ட பெயர் வைக்கிறதா இருக்கட்டும், அவங்கள மதிக்காமல் இருக்கிறதா இருக்கட்டும், அவங்கள கிண்டல் கேலி பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம ஒரு பெரிய ஆள் மாதிரி உணர ஆரம்பிச்சோம். நமக்கு அறிவை கொடுத்த ஆசிரியர்களை மதிக்காம வெறும் அறிவை மட்டும் வச்சு என்ன பயன்? ஆசிரியர்களுக்கு ஒரு உயரிய அந்தஸ்தை இந்த சமுதாயத்தில் கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்லலை. அதுக்கு முன்னாடி ஆசிரியர்களுக்கு நம்மளோட இதயத்திலையும் நம்மளோட மனதிலையும் ஒரு உயரிய இடத்தை நம்ம கொடுத்துருக்கோமா? ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழ்க்கையில் பல ஆசிரியர்களை பார்த்துருப்பான். பள்ளி கல்லூரியில் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த நபர்கள் மட்டும் நம்முடைய ஆசிரியர் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்த அனைவருமே ஆசிரியர்கள் தான்.
அப்படிப்பட்ட ஆசிரியர்களுக்கு நன்றி உணர்வோட அவங்கள நம்மளோட மனதில் இதயத்தில் ஒரு பெரிய இடத்துல நம்மளால் வச்சிருக்க முடியுதா? அப்படி நம்ம வச்சிருக்கோமா? ஆசிரியர்களுக்கு நம்ம ஒரு உயரிய இடத்தை கொடுக்கறத தாண்டி அவங்கள நம்ம மதிக்கிறத தாண்டி இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்களே மதிக்க தவறுறாங்க. தன்னை ஒரு ஆசிரியர் அப்படின்னு வெளியே சொல்லிக்கிறதுக்கு வெக்கப்படக்கூடிய ஆசிரியர்களை இன்னைக்கு இந்த சமுதாயம் உருவாக்கிடுச்சு. வெறும் பணத்துக்காக மட்டுமே பணம் சம்பாதிக்கிறதுக்கான இன்னொரு வாய்ப்பா ஆசிரியர் பணியை பார்க்கக்கூடிய மனிதர்களை உருவாக்கக்கூடிய சமுதாயமா இன்னைக்கு இந்த சமுதாயம் மாறிடுச்சு. நம்ம ஒரு நல்ல மாணவன் யார் அப்படின்னு கேட்டா பொதுவாக என்ன சொல்லுவோம்? ஆசிரியரோட இதயத்தில் இடம் பிடிக்கிறவன் தான் நல்ல மாணவன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையா ஒரு நல்ல மாணவன் யார்? ஆசிரியரை தன்னோட இதயத்தில் வச்சிருக்கவன் தான் உண்மையான நல்ல மாணவன். நம்ம அனைவருமே என்றைக்குமே மாணவர்களாக தான் இருக்கிறோம். பள்ளி கல்லூரியை விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம மாணவர்கள் இல்லை அப்படின்றது கிடையாது. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயத்தை நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களை நம்மளோட மனதில் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோமா? அப்படி வச்சுருந்தா தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு நல்ல மாணவன் அப்படின்னு கருதப்படுவோம். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நம்மளோட மனதில் நம்ம வச்சுருந்தா மட்டும்தான் நமக்கு உயரிய வாழ்க்கை அப்படின்றது கிடைக்கும். இந்த உலகத்தில் இருக்கிறதுலே வலிமையான ஒரு விஷயம் என்னன்னா அதுக்கு பேர் தான் ஸ்தானங்கள். சில மனிதர்கள் வலிமை வாய்ந்த மனிதர்களாக இல்லாமல் போகலாம், ஆனால் அவங்க வகிக்கக்கூடிய ஸ்தானம் அவங்களுக்கு அந்த வலிமையை பெற்றுத்தரும். சில மனிதர்கள் நல்ல மனிதர்களாக இல்லாமல் கூட போகலாம், ஆனால் அவங்க வகிக்கக்கூடிய ஸ்தானத்தால் அவங்கள நம்ம மதிச்சாக வேண்டிய தேவையில் இருப்போம். நமக்கு ஒரு நபரை பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அவர் நம்மளோட கேஸோட வக்கீலாக இருந்தாலோ இல்லை நீதிபதியாக இருந்தாலோ அப்போ உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அவங்கள நம்ம மதித்து தான் ஆகணும். நான் ஓட்டு போட்டனோ போடலையோ, எனக்கு என்னோட பிரதமர் தான் பிரதமர். நான் உங்களுக்கு ஓட்டு போடல, அதனால நீங்கள் எனக்கு பிரதமர் கிடையாது அப்படின்னு மரியாதை இல்லாமல் என்னால் அவங்கள்ட்ட நடந்துக்க முடியாது. அவங்களுடைய ஸ்தானம் அவங்களுக்கு அந்த பதவியையும் அந்த சக்தியையும் வலிமையையும் பெற்றுக் கொடுத்துருச்சு. நம்ம வாழ்க்கையில் இப்படி பல ஸ்தானங்கள் இருக்குது. மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சின்ன வயதுலேருந்து நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மனிதர்கள் எல்லாரையும் நம்ம மதித்து தான் ஆகணும். அவங்கள மதிக்கிறது அவங்கள ஒரு உயரிய நிலைக்கு கொண்டு போகிறதுக்காக கிடையாது. நம்ம வாழ்க்கையில் பெரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை மதிக்கிறது நம்மளை ஒரு உயரிய நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு தான். குறைஞ்சபட்சம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா அதற்காகவாது பெரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை நம்ம மதிச்சாகணும். இப்படி பெரிய ஸ்தானத்தில் இருக்கிற மனிதர்களை நம்ம மதிக்காமல் போகிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளே நிறைய தடைகளை உருவாக்கிக்கிறதுக்கு சமம். ஒரு மனிதர் இருக்காரு, அவரை நான் குருவாக பார்த்தேன்னா நான் சீடன் ஆயிடுறேன். அவர் ஆசிரியராக பார்த்தேன்னா நான் மாணவராயிடுறேன். அவரை அன்பானவராக பார்த்தேன்னா நான் நேசிக்கக்கூடிய நபராக மாறிடுறேன். அவரை ஒரு அவதாரமாக பார்த்தா நான் பக்தனாக மாறிடுறேன். நான் அவரை எப்படி பார்க்குறேன் அப்படின்றது அவரை மாற்றவே இல்லை. அவர் அப்படிப்பட்ட மனிதராக தான் இருக்கார். ஆனால் அவரை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்றது நான் யாராக இருக்க போகிறேன் அப்படின்றத மாற்றிக்கிட்டே தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் சில சமயம் நம்மளோட அப்பா அம்மா கூட நல்ல மனிதர்களாக இல்லாமல் போகலாம். ரொம்ப அரிய நேரத்தில் அவங்களே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து பிரச்சனைக்கும் காரணமாக கூட போகலாம். நம்மளோட அப்பா நம்மளை ரொம்ப துன்புறுத்தி இருக்கலாம், நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கலாம். அதுக்காகலாம் அவரை நீங்கள் மதிக்காமல் இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவரை நீங்கள் மதிக்கிறதா இருக்கட்டும் இல்லை மன்னிக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே அவருக்காக நீங்கள் பண்ணுறது கிடையாது, உங்களுக்காக நீங்கள் பண்ணிக்கிறீங்க. அவரை நீங்கள் மன்னிக்கிறதுனால அவரோட பிரச்சனையிலேருந்து அவர் விடுபட போகிறது கிடையாது. ஆனால் அவரை மன்னிக்கிறது மூலமாக, அவரை மறக்கிறது மூலமாக, ஏன் அவரை மதிக்கிறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மன கலக்கத்திலிருந்து நம்ம வெளியே வருவோம். நம்ம வாழ்க்கையில் உயரிய ஸ்தானத்தில் இருக்கிற மனிதர்களை அவங்களுக்கு உரித்தான மரியாதையோடு நடத்துகிறதும் மதிப்போடு நடத்துகிறதும் அவங்களுக்காக கிடையாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு உயரிய நிலையை அடையிறதுக்காக மட்டும்தான். ஒரு உயரத்தில் நின்றுட்டு இருக்க குழந்தையை பார்த்து அப்பா குதி அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைய எந்த சக்தி குதிக்க வச்சுது? அன்னை தெரசாவை எந்த சக்தி ஒவ்வொரு தடவையும் என் வாழ்க்கையில் என்னால் சமாளிக்க முடியாத பிரச்சனையை கடவுள் எனக்கு என்றைக்குமே கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்ல வச்சுது? ஒவ்வொரு தடவையும் எல்லாம் அல்லாவின் செயல் அப்படின்னு அந்த நபரை தொடர்ந்து சொல்ல வச்ச சக்தியோட பேர் என்ன? அந்த சக்தியோட பேர் தான் பரிபூர்ண நம்பிக்கை. இங்கே நம்பிக்கைக்கும் பரிபூர்ண நம்பிக்கைக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. நம்பிக்கை நமக்கு வரணும்னா அதற்கு ஆதாரங்கள் தேவை. என்ன பலன் கிடைக்கும், என்ன விளைவு கிடைக்கும், இது எப்படி வேலை செய்யும் அப்படின்ற விளக்கங்கள் தேவை. இந்த விளக்கங்கள்லாம் கிடைச்சதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை நம்ம நம்ப ஆரம்பிப்போம். ஆனால் எந்த ஒரு விளக்கமும் இல்லாமல் சந்தேகம் நிறைந்திருக்கக்கூடிய சூழலில் ஏன் அந்த விஷயம் இருக்காது அப்படின்றதுக்கான நிறைய ஆதாரங்கள் இருந்தாலும் அதை நம்புறது தான் பரிபூர்ண நம்பிக்கை. நம்பிக்கைக்கு ஆதாரங்கள் தேவை, பரிபூர்ண நம்பிக்கைக்கு ஆதாரங்கள் தேவை கிடையாது. அங்கே சந்தேகம் அப்படின்றதுக்கு இடமே கிடையாது. இந்த பரிபூர்ண நம்பிக்கை தான் இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையும் நமக்கு கொண்டு வந்து சேர்க்குது. நம்மளை இந்த பிரபஞ்ச சக்தியோடு கொண்டு போய் சேர்க்குறதும் இந்த பரிபூர்ண நம்பிக்கை தான். இந்த பரிபூர்ண நம்பிக்கையெல்லாம் எனக்கு கிடையாதுப்பா, எனக்கு தெளிவான விளக்கம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா
அது உண்மையே கிடையாது. நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த பரிபூர்ண நம்பிக்கை அப்படின்றது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. கையில் கொஞ்சம் இனிப்பு பண்டத்தை எடுத்துகிட்டு நான் ஏதோ ஒரு நபர் வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு கிளம்பக்கூடிய அனைத்து மனிதர்கள்கிட்டையும் பரிபூர்ண நம்பிக்கைன்றது இருக்குது. நம்ம வீட்டை விட்டு வெளியே போனோன்னே அந்த நபரோட வீட்டுக்கு நம்மளால் போய் சேர்ந்துட முடியுமா? போகிற வழியில் பல விபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு என்றைக்குமே இருக்குது. அந்த சந்தேகம் இருந்தாலும் அப்படிலாம் நடக்காது அப்படின்னு தைரியமாக கையில் இனிப்போடு நம்ம கிளம்புறோன்னா அங்கே நமக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த பரிபூர்ண நம்பிக்கை நமக்கு எதுக்கு தேவை? இல்லாத ஒரு விஷயத்தை கூட நம்ம நம்புறது ஏன் அவ்வளவு முக்கியம்? இல்லை இருக்குமா இல்லையா அப்படின்ற சந்தேகம் இருக்கும்போது ஆதாரங்களை தேடாமல் நம்ம நம்புறது ஏன் ரொம்ப முக்கியம்? ராமபிரான் கிட்ட அனுமான் ஒரு தடவை சொல்கிறார், உங்களை விட சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்குது, எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொன்னாராம். ராமர் ரொம்ப ஆச்சரியமா, என்னை விட சக்தி வாய்ந்த எந்த விஷயத்தை நீ பார்த்த அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொன்னார், நீங்கள் இந்த ஆற்றை கடந்து போகிறதுக்கு படகை பயன்படுத்தினீங்க, ஆனால் நான் உங்களோட நாமத்தை பயன்படுத்தியே இந்த ஆற்றை கடந்துட்டேன். உங்களுக்கு கூட ஒரு படகு தேவைப்பட்டுச்சு, ஆனால் எனக்கு உங்களோட நாமம் மட்டுமே தேவைப்பட்டுச்சு. உங்களை விட சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் உங்களுடைய நாமம் தான் அப்படின்னு சொன்னாராம். நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி தான். எந்த ஒரு விஷயத்தை நம்ம நம்புகிறோமோ அந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் அந்த விஷயத்தின் மீது நம்ம வச்சிருக்கக்கூடிய பரிபூர்ண நம்பிக்கைன்றது நம்ம வாழ்க்கையில் எல்லா மாற்றத்தையும் உருவாக்கும். நம்ம பல நேரங்களில் நம்ம எதை நம்புகிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்றுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக நம்ம நம்புகிற விஷயம் வாழ்க்கையை மாற்றுறது கிடையாது. நம்மளோட நம்பிக்கை தான் நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம நம்பக்கூடிய விஷயந்தான் நம்ம வாழ்க்கையில் எல்லா மாற்றத்தையும் ஏற்படுத்துது அப்படின்னு தவறாக புரிஞ்சுக்கிறதுனால தான் நம்ம எந்த ஆதாரத்தை நம்பிக்கிட்டு இருக்கோமோ அதுக்கு நிறைய படையல் பண்ணுறோம், அதற்கு நிறைய காணிக்கை கொடுக்குறோம், ஏன் பலி கூட அதுக்கு கொடுக்குறோம். இப்படி நிறைய பூஜைகளும் சடங்குகளும் அதற்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி பண்ணும்போது நம்ம என்ன செய்கிறோம்? இதெல்லாம் பண்ணாதான் அந்த ஆதாரம் நம்ம வாழ்க்கையை மாற்றும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தை தான் அங்கே கொண்டு வரோம். அங்கே பரிபூர்ண நம்பிக்கை இருக்கிறது இல்லை. எப்போ இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் வருதோ அப்போ நம்ம வாழ்க்கைன்றது மாறுறது கிடையாது, உயரிய நிலைக்கு போகிறது கிடையாது. அங்கே நம்ம என்ன செய்கிறோம்? அப்போ கூட பரிபூர்ண நம்பிக்கை நமக்கு தேவை அப்படின்னு நம்ம யோசிக்காம இந்த ஆதாரத்துக்கு சக்தி இல்லை போல, நம்ம எதை நம்புகிறோமோ அதுக்கு சக்தி இல்லை போல அப்படின்னு நம்மளோட ஆதாரத்தை மாற்றுறோம். இந்த கடவுளுக்கு பூஜை பண்ணும்போது என் வாழ்க்கை மாறலை, அப்போ கடவுளை நம்ம மாற்றணும் அப்படின்னு மாற்றுறோம். இங்கே எல்லா கடவுளும் ஒன்று தான். எந்த கடவுளுக்கும் சக்தி இருக்கா சக்தி இல்லையா அப்படின்ற தேவையே கிடையாது. எந்த கடவுள் இருக்கிறதுலே சக்தி வாய்ந்த கடவுள் அப்படின்றதும் கிடையாது. இங்கே உங்களோட பரிபூர்ண நம்பிக்கைக்கு எவ்வளவு சக்தி இருக்குது, அது எவ்வளவு ஆழமானது அப்படின்றது மட்டும்தான் கேள்வி. நீங்கள் நம்புறது ஒரு கல்லாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம். நீங்கள் நம்புறதுனால அந்த கல்லோ கடவுளோ உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையும் உருவாக்க போகிறது கிடையாது. ஆனால் உங்களோட பரிபூர்ண நம்பிக்கைன்றது எல்லா மாற்றத்தையும் உருவாக்கும். இதை புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சின்ன வயசில் சைக்கிள் ஓட்டியிருப்போம். சைக்கிள் ஓட்டிட்டு போகிறப்போ பின்னாடி ஒரு நபர் நம்மளை பிடிச்சிக்கிட்டே வந்திருப்பார். ஆரம்ப காலத்தில் ஒரு கட்டத்தில் அவர் பிடிக்கிறத விட்டுருப்பார். அப்போ நம்ம சைக்கிளை தானாக ஓட்ட ஆரம்பிச்சிருப்போம். அங்கே சைக்கிளை நம்ம தானாக ஓட்டினதுக்கு காரணம் என்ன? பின்னாடி ஒரு நபர் பிடிச்சிக்கிட்டு இருந்ததா, இல்லை அவர் பிடிச்சிக்கிட்டு இருக்காருன்னு நம்ம நம்பினதா? நம்ம வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு நபர் நம்மளை பிடிச்சிக்கிட்டே இருக்கணுன்ற தேவை கிடையாது. ஒரு நபர் இறங்கி வந்து வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்ற தேவையே கிடையாது. அவர் இறங்கி வந்து மாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கை இருந்தாலே போகிறோம். வாழ்க்கையை கொஞ்சம் ஆழமாக பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது, எது மோசமான விஷயம் எது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்றைக்கி என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னா அது மோசமான விஷயமா? இன்றைக்கி என்ன வேலையை விட்டு தூக்குனது நாளைக்கு ஒரு மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குறதுக்கான ஒரு விதையாக இருக்கலாம். இல்லை நான் ஒரு மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டேன், அது நல்ல விஷயமா? நான் ஒரு மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்குனது நாளைக்கு என்னோட குடும்பத்திலேருந்து என்னை பிரித்து எடுக்கிறதுக்கான ஒரு விதையாக மாறலாம். அப்போது என்னை வேலையை விட்டு தூக்குறது ஒரு கெட்ட விஷயமா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குறது நல்ல விஷயமா இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அது இன்னைக்கு ஒரு விதமாக நமக்கு தெரியும், ஆனால் நாளைக்கு அது எப்படி போய் முடியுன்றது நம்ம கையில் கிடையாது. நிச்சயமற்ற விஷயம்தான். இப்படி நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயமா மாறும்போது, கெட்ட விஷயங்களும் நல்ல விஷயங்களாக மாறும்போது இங்கே இதுதான் நிச்சயமானது. நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அது பிரச்சனையே கிடையாது. நல்ல விஷயம் நம்ம சந்தோஷமாக எடுத்துப்போம். இன்னும் முன்னேறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். சில சமயத்தில் நல்ல விஷயங்கள் கூட நம்மளோட தலைகணத்தை அதிகப்படுத்தி அங்கே நம்மளை தோல்வியடைய செய்யலாம். ஆனால் இங்கே மோசமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப மோசமானது. ஏன்னா மோசமான விஷயங்கள் நல்ல விஷயங்களாக மாறக்கூடும் அப்படின்றத நம்ம சிந்திக்காமல் விட்டுடுறோம். அது இன்னும் சிறப்பான விஷயமா மாறலாம் அப்படின்றத நம்ம கவனிக்காமல் விட்டுடுறோம். இன்றைக்கி மோசமான விஷயம் நடந்துருச்சே அப்படின்றதுனால உடைஞ்சு போயிடுறோம். இந்த நேரத்தில் தான் பரிபூர்ண நம்பிக்கைன்றது நமக்கு தேவை.
எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நடக்குது. எது நடந்தாலும் அதை இந்த கடவுள் ஒரு நல்ல விஷயமா மாற்றுவார். நான் கேட்ட விஷயத்த கடவுள் எனக்கு கொடுக்கலன்னா இன்னொரு பெரிய விஷயத்த கொடுக்க போறாரு. இதெல்லாம் நான் நம்பும் போது இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு மோசமான விஷயத்துல இருந்து அதை ஒரு பெரிய விஷயமா மாத்துறதுக்கான வேலைகளை நான் செய்ய ஆரம்பிப்பேன். நம்பிக்கையோட இருப்பேன். இங்க பரிபூர்ண நம்பிக்கை தான் இப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்குனதே தவிர நீங்க எதை நம்புனீங்களோ அது கிடையாது. நீங்க ஒரு கல்லை நம்பலாம், கடவுளை நம்பலாம், பிரபஞ்சத்தை நம்பலாம். ஆனா இந்த நம்பிக்கைன்றது கட்டாயம் எல்லாருக்கும் தேவை. இப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ண நம்பிக்கை என்னைக்கு நம்ம கிட்ட இருக்கோ அப்பதான் நம்மளால ஒரு உயரிய நிலைக்கு போகவும் முடியும். இந்த பரிபூர்ண நம்பிக்கை நமக்கு இருந்தா வாழ்க்கையில எல்லாத்தையும் நம்மளால செய்ய முடியுமா? எல்லாத்தையும் நம்மளால அடைய முடியும். ஆனா அப்பையும் நம்மளால மாற்ற முடியாத விஷயங்கள் அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். கலீலியோ முதல் முறையா சொல்றாரு, பூமி தான் சூரியனை சுத்தி வருது, பூமியை சூரியன் சுத்தி வரல அப்படின்னு. அப்ப மக்கள்லாம் அதை ஏத்துக்க மறுக்கிறாங்க, அவரை அச்சுறுத்தவும் செய்யறாங்க. அப்ப அவர் அதற்கு மாறா, ஆமா நீங்க சொல்றதை நான் ஒத்துக்க ஆரம்பிச்சிடுறேன், நானுமே சொல்லிடுறேன் பூமியை தான் சூரியன் சுத்தி வருது அப்படின்னு. ஆனா நான் சொன்னதுனாலயோ இல்ல நீங்க நம்புறதுனாலயோ பாருங்க பூமியை சூரியன் சுத்தி வர்றதில்ல, அப்பையும் சூரியனை தான் பூமி சுத்திட்டு வருது, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டாராம். இங்க நமக்கு ஒரு விஷயத்தை இது காட்டுது. நான் பரிபூர்ண நம்பிக்கையை வச்சிருக்கிறதா இருக்கட்டும், நான் ஒரு விஷயத்தை ஆழமா நம்புறதா இருக்கட்டும், அதற்காகலாம் இயற்கையை என்னால் மாற்றிட முடியாது. இயற்கைக்குள்ள இருக்கிற விஷயங்களை என்னால் என்னோட பரிபூர்ண நம்பிக்கையை வச்சு மாற்ற முடியும். கடவுளை நம்புறது மூலமாக கூட அதை என்னால் மாற்ற முடியும். ஆனால் இயற்கையவே என்னால் மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியாது. சில விஷயங்களை நம்ம நினச்சாலும், ஏன் கடவுளே நினச்சாலும் மாற்ற முடியாது. அவர் தான் இந்த உலகத்தையே உருவாக்கினதா இருந்தாலும் இந்த உலகத்தை அவர் நினைச்சா மாற்ற முடியாது. அவருக்கு கூட அந்த சக்தின்றது கிடையாது. அவருமே இயற்கைக்கு உட்பட்டவர் தான். நீங்க பரிபூர்ண நம்பிக்கை இருந்தாலும் இயற்கையின் கோட்பாட்டுக்கு உட்பட்டு வேலையை செய்யும் போது தான் உயரிய நிலைக்கு போவீங்க. அப்படிப்பட்ட சில கோட்பாடுகள் என்ன? எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுக்கு அதற்கேற்ற விளைவு தான் கிடைக்கும். ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அதற்கு காரணம்னு ஒன்று இருக்கும், அதற்கு விளைவு அப்படின்னு ஒன்று இருக்கும். என்ன காரணத்தை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதற்கு நிகரான விளைவு தான் கிடைக்கும். எதை நீங்கள் விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை செய்ய முடியும். மாமரத்தை நட்டுட்டு அதுலேருந்து ஆப்பிள் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்புறதுனாலலாம் அது கிடைக்காது. நான் என்னதான் பரிபூர்ண நம்பிக்கை வச்சுருந்தாலும் என்ன செயலை செய்யணுமோ அந்த செயலை செய்யும் போது தான் விளைவு கிடைக்கும். வெறும் பரிபூர்ண நம்பிக்கை மட்டுமே ஒரு செயலின் விளைவை மாற்றிட முடியாது. இன்னொரு கோட்பாடு, கடந்து போன காலத்தை யாராலையும் திரும்ப கொண்டு வர முடியாது. போன மாதம் அப்படின்றது போன மாதம் தான், அதை நான் திரும்ப கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு நினைக்க முடியாது. நேரத்தை வீணடிச்சுட்டு உயரிய வாழ்க்கை எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதனாலலாம் உயரிய வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காது. இந்த உலகத்துக்குள்ள இயேசு வந்துட்டு போட்டோம், கிருஷ்ணர் வந்துட்டு போட்டோம், நபிகள் வந்துட்டு போட்டோம், யார் வந்துட்டு போனாலும் அவரால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியாது. அதனால தான் நீங்கள் எப்படி வாழணுன்ற கோட்பாடை உங்களுக்கு கொடுத்துட்டு போனார். நான் கிருஷ்ணரை வழிபடுறேன், அல்லாவை வழிபடுறேன், இயேசுவை வழிபடுறேன் அப்படின்றதுனாலலாம் உங்கள் வாழ்க்கை மாறாது. அதனால தான் எப்படிப்பட்ட கோட்பாடுகளுக்குள்ள வாழணும் அப்படின்ற புனித நூட்களை உங்களுக்காக கொடுத்துட்டு போனாங்க. இந்த கோட்பாடுகளுக்கு உட்பட்டு நீங்கள் வாழும்போது தான் உங்களோட பரிபூரண நம்பிக்கை உங்களுக்கு எல்லா விளைவையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கோட்பாடை மறந்துட்டு வெறும் இதை சொன்ன நபர்களை மட்டுமே நீங்கள் வழிபட்டீங்கன்னா, அங்கே மட்டுமே பரிபூர்ண நம்பிக்கையை கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றத்தையும் இங்கே கொண்டு வர முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான், அந்த பிரச்சனைக்குரிய இடத்துல இந்த கோட்பாடை தவறி நீங்கள் நடந்துட்டீங்க அப்படின்னு தான். நீங்கள் கணக்காசிரியரோட பையனாக கூட இருக்கலாம், அதற்காகலாம் 2 2 3 அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்காது. நீங்கள் யாராக இருந்தாலும் 2 2 4 அப்படின்னு சொல்லும் போது தான் உங்களுக்கு மதிப்பெண் அப்படின்றது வழங்கப்படுது. அதனால நீங்கள் கடவுளை வழிபடுறீங்களா, கடவுளுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறீங்களா, கடவுளை நம்புறீங்களா, இதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் அவர் சொன்ன கோட்பாடுக்கு உட்பட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா, இந்த இயற்கையின் கோட்பாடுக்கு உட்பட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கும் மதிப்பெண் அப்படின்றது வாழ்க்கையில் கிடைக்கும். நீங்கள் அவரை நம்பணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. இப்படி நம்ம தவறாக புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க ஒரு கோட்பாடில் முக்கியமான கோட்பாடு என்ன தெரியுமா? என்னோட உணர்வுகளை நான் தான் உருவாக்குறேன் அப்படின்ற கோட்பாடு. எனக்கு கோபம் வருதுன்னா ஏதோ ஒரு நபர் என்னை கோவப்படுத்திட்டாரு அப்படின்றதுலாம் கிடையாது. அவர் என்னோட எதிர்பார்ப்புக்கு எதிராக நடந்துட்டாரு, அதனால கோவத்தை நான் தான் உருவாக்கிக்கிறேன். ஒரு நபரை பார்த்து பொறாமையாக இருக்குன்னா அவர் எனக்கு பொறாமையை கொடுக்குறாரு அப்படின்றது கிடையாது. அவரை பார்த்து எனக்குள்ள நான் தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிக்கிறதுனால எனக்கு பொறாமை வருது அப்படின்னு அர்த்தம். ஒரு குழந்தைய அழறதை பார்த்து ஒரு நபர் ரொம்ப அன்பா அந்த குழந்தையை சமாதானப்படுத்தலாம், இன்னொரு நபர் அதையே பார்த்து ரொம்ப தொல்லையா இருக்க இந்த குழந்தை அப்படின்னு நினைக்கலாம். இங்க 2 பேரும் ஒரே நிகழ்வை தான் பார்க்குறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள வர உணர்வுன்றது வெவ்வேறு விதமா இருக்கு. நமக்குள்ள வரக்கூடிய எந்த ஒரு உணர்வையும் நம்மளால மாத்திக்க முடியும். அதனால தான் காந்தியை சுடும்போது கூட அவர் ஹே ராம் அப்படின்னு சொன்னார். இயேசு கிறிஸ்து சாகும்போது கூட இந்த பாவத்தை செய்யக்கூடிய நபர்கள் தெரியாம செய்கிறாங்க, அவங்கள மன்னிச்சுடுன்னு இறைவன்கிட்ட வேண்டினார். ஏன்னா வெளியில எந்த நிகழ்வு நடந்தாலும் அந்த நேரத்தில் நம்மளோட உணர்வை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். இதை புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சந்தோஷமா இருக்கிறதுக்கோ அமைதியாக இருக்கிறதுக்கோ நிம்மதியாக இருக்கிறதுக்கோ
கடவுள் தேவை கிடையாது. அந்த உணர்வை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. கடவுளே நினைச்சாலும் இந்த கோட்பாடை மாற்ற முடியாது. இப்படி வாழ்க்கையில் நிறைய கோட்பாடுகள் இருக்குது. அந்த கோட்பாடுகளை புரிஞ்சு அதற்கு உட்பட்டு நடந்தீங்க அப்படின்னா கடவுளே நினைச்சாலும் உயரிய வாழ்க்கையை உங்ககிட்ட இருந்து பறிச்சு எடுக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய பணக்காரர் சொன்னாராம், சின்ன வயதுல சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்போ சாப்பிட்றதுக்கு நேரமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு. வாழ்க்கையில வறுமைனா என்ன? இந்த ஏழைன்னு நம்ம யாரை சொல்லுவோம்? பணம் இல்லாதவங்க தான் ஏழை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையாக சிந்திச்சு பார்த்தா பணம்ன்றது எதுக்கு தேவை? பணம்ன்றது சில விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்காக நமக்கு தேவை. இப்போ பணம் இல்லாமல் இந்த விஷயங்களை செஞ்சிக்க முடியலன்னா அவங்கள ஏழைன்னு சொல்கிறோம். என்கிட்ட பணம் நிறையா இருந்து அப்பயும் இந்த விஷயங்களை என்னால் செஞ்சிக்க முடியலன்னா அப்பயும் நான் ஏழை தானே. இங்கே பணம் இருக்கோ இல்லையோ, நமக்கு தேவையான சில விஷயங்களை செஞ்சிக்க முடியலன்னா நம்ம எல்லாருமே ஏழை தான். நம்ம எல்லாருமே வறுமையில் தான் இருக்கோம். ஒரு மிகப்பெரிய பணக்காரர் தினமும் காலையில் சூரிய உதயத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தார். ஈசிஆரில் கடலுக்கு பக்கத்தில் ஒரு வீடை அவர் வாங்கிட்டார். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் தூங்க போகிறதே சூரிய உதயத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். அவ்வளவு வேலையில் இருக்கார். குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்கவே முடியல. வருஷத்துக்கு 6 நாள் அவருக்கு லீவ் கிடைக்கும். அந்த 6 நாளில் தான் குழந்தையை பார்ப்பார், அவங்களுடைய மனைவியை பார்ப்பார். இதே நேரத்தில் அவர்கிட்ட ஒரு டிரைவராக ஒரு நபர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவருடைய வீடு வெறும் 230 சதுர அடி தான். ரொம்ப சின்ன வீடு. ஒரு 50 ரூபாயை சாயங்காலம் எடுத்துக்கிட்டு குடும்பத்தோட கடற்கரைக்கு போவார். கடற்கரையில் சுண்டல் வாங்கிட்டு ரொம்ப நேரம் கடலை ரசிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வருவார். முதல் நபர் கடற்கரையவே வாங்கியிருந்தாலும் அங்கே அவரால் ஒன்றும் செய்ய முடியல. 2வது நபர் கையில் பணமே இல்லைனாலும் கடற்கரையை அவருக்கு சொந்தமானதாக மாற்றிக்கிட்டார். ஆனால் 2வது நபர் ஒரு நாள் அவருடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. கையில் காசு இல்லாதனால அப்பாவை காப்பாற்ற முடியல. என்கிட்ட காசு இல்லையே, என்னோட அப்பாவை கூட காப்பாற்ற முடியலையேன்னு அவர் கதறி அலறார். இப்போ முதல் நபர் சரியான நபரா, 2வது நபர் சரியான நபரா? இங்கே 2 பேருமே சரியான நபர்கள் தான். 2 பேர்கிட்டையும் ஏதோ ஒரு வறுமைன்றது இருக்குது. இங்கே உலகத்தில் எல்லா மனிதன்கிட்டையும் ஏதாவது ஒரு வறுமைன்றது இருக்க தான் செய்யும். ஏதாவது ஒரு பற்றாக்குறை அப்படின்றது இருக்க தான் செய்யும். முதல் நபர்கிட்ட பணம்ன்றது வந்துருச்சு, ஆனால் நேரம்ன்றது இல்லை. 2வது நபர்கிட்ட நேரம்ன்றது வந்துருச்சு, பணம் அப்படின்றது இல்லை. இங்கே எது இல்லை அப்படின்றது தப்பே கிடையாது. இல்லாத விஷயத்த அவங்க பெறத்துக்காக உழைப்பை போடுறாங்களா அப்படின்றது மட்டும்தான் முக்கியம். என்கிட்ட இல்லாத விஷயம் ஏதாவது இருக்கும், உங்கள்கிட்ட இல்லாத விஷயம் ஏதாவது கண்டிப்பாக இருக்கும். இங்கே பிரச்சனை நம்மள்ட்ட ஏதோ ஒன்று இல்லையே அப்படின்றது கிடையாது. நம்மள்ட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது நமக்கு தெரியுதா தெரியலையா அப்படின்றது தான். நம்ம வாழ்க்கையில் எப்போ ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்கோ, எப்போ ஏதோ ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நமக்கு தோணுதோ, அப்போ தான் அதை அடையிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறோம். அங்கே தான் நம்ம முன்னேற செய்கிறோம். இப்படி இல்லாத விஷயத்தை அடையிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய முயற்சி தான் வாழ்க்கையாக இருக்குது. பணம் இல்லாதவர் பணத்துக்காக ஓடுறாரு. வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னா நிம்மதியை தேடுறார். இப்படி நம்மள்ட்ட இல்லாத விஷயத்தை அடையிறதுக்கான முயற்சி தான் நம்மளோட வாழ்க்கையாக இருக்கும் போது இல்லாத விஷயத்த நம்ம ஏன் குறை சொல்லணும்? முதல் நபராக இருக்கட்டும், 2வது நபராக இருக்கட்டும், 2 பேர்கிட்டையுமே ஏதோ ஒரு விஷயம் இல்லை. அந்த இல்லாத விஷயத்தை அவங்க நன்றி உணர்வோடு பார்க்கணும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் தான் நம்மளுடைய வரம். 2வது வரம் என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட குறைகள் நம்மள்ட்ட இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது. 3வது வரம் என்னென்னா அந்த குறைகளை சரி செய்கிறதுக்காக செயல்படுறது. இந்த 3 வரமும் இருக்கும்போது நம்ம வாழ்க்கை முழுமையை நோக்கி போகும். வாழ்க்கை எப்போவுமே ஆரம்பத்திலேயே முழுமையடைந்ததாக இருக்காது. இங்கே பிரச்சனை என்னென்னா, என்கிட்ட குறை இருக்கும்போது குறை இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சிக்காதது, குறை இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமும் அதை தீர்க்கறதுக்காக செயல்படாதது, அதுதான் பிரச்சனையே தவிர குறைன்றது பிரச்சனை கிடையாது. இங்கே உங்கள்கிட்ட வேறு விதமான வறுமை இருக்கலாம், என்கிட்ட வேறு விதமான வறுமை இருக்கலாம். இங்கே யாரோட வறுமை ரொம்ப கொடியது அப்படின்ற கேள்வியே கிடையாது. எனக்கும் பசிக்கும், உங்களுக்கும் பசிக்கும். யாரோட பசி ரொம்ப கொடுமையானது அப்படின்றது கிடையவே கிடையாது. அவங்க பசிக்கு ஏற்ற மாதிரி அவங்க சாப்பிட்டாகணும். இங்கே என்னோட வறுமைக்கு ஏற்ற மாதிரி நான் வாழ்க்கையை வடிவமைச்சுக்கணும், உங்களோட வறுமைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழ்க்கையை வடிவமைச்சுக்கணும். வறுமையே இல்லாத வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. வறுமை தான் உயரிய வாழ்க்கை. வறுமை இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கும் போதும் அதற்காக செயல்படும் போதும் நம்ம வாழ்க்கை உயரிய வாழ்க்கையாக போகுது. இப்படி ஒவ்வொரு வறுமையையும் நம்ம தீர்க்கும் போது வாழ்க்கை முழுமை அப்படின்ற ஒரு தன்மையை அடையும். அது உயரிய வாழ்க்கையை கொடுக்கும். முழுமை அப்படின்னு சொன்னால் இங்கே நம்மள்ட்ட ஒரு மிகப்பெரிய தவறான புரிதல் இருக்குது. என்னோட வாழ்க்கையை முழுமைப்படுத்துறதுக்கு இன்னொரு நபர் வருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான் இருக்கிறதுலையே ஒரு மோசமான புரிதல். 2 அரை பகுதி சேரும் போது அங்கே முழுமை அப்படின்றது கிடைக்கவே கிடைக்காது. அங்கே 2 அரை பகுதி மட்டும்தான் இருக்கும். நான் என் வாழ்க்கையில் முழுமை பெறாமல் இன்னொரு அரை பகுதியை என்னோட வாழ்க்கையில் இணைச்சிக்கிட்டேன் அப்படின்னா அங்கே 2 பேரும் சேர்ந்து ஒரு முழுமையை உருவாக்குறதே கிடையாது. அதனால தான் அங்கே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளும் வருது. இங்கே வாழ்க்கையில் முழுமை பெறணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் செய்ய வேண்டிய கட்டாயமான ஒரு விஷயம் இருக்குது.
அது என்னன்னா, என்னோட ஆழ் மனதில் இருக்கக்கூடிய தனிமையை, என்னோட தனிமையை மன நிறைவோடு ஏற்றுக்கிறது தான். எப்போ அதை செய்கிறனோ அங்கே தான் நான் முழுமை பெறுறேன். சில நேரங்களில் ஒரு பாதையை நான் தனியாக தான் நடந்து போக வேண்டிய தேவை இருக்கும். பல பேருக்கு முன்னோடியாக நான் இருக்கணும் அப்படின்னா நான் ஒரு பாதையில் தனியாக தான் நடந்து போகணும். இப்படி ஒரு பாதையில் தனியாக நடக்க முடிந்த நபர்களால் தான் பல புரட்சிகள் உருவாயிருக்கு, இந்த உலகமும் மாறியிருக்கு. கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தா நம்மளோட ஆழ் மனதில் நம்ம எப்போவுமே தனிமையில் தான் இருப்போம். நம்ம தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போக போகிறோம். இங்கே நடுவில் வரக்கூடிய உறவை மட்டும் எப்போவுமே என் கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போதும், அவங்க நம்மளை முழுமைப்படுத்திடுவாங்க அப்படின்னு நான் நம்பும் போதும், அவங்க கிட்டேருந்து ஏதோ ஒரு தேவையை உருவாக்கிக்கும் போதும் தான் எல்லா பிரச்சனையும் உருவாகுது. நம்ம கூட நம்ம மீது அன்பு செலுத்தக்கூடிய நபர்கள் சூழ்ந்து இருக்கலாம், ஆனால் அதற்காகலாம் நம்ம ஆழ் மனதில் இருக்கக்கூடிய ஒரு தனிமையை அவங்களால போக்கிடவே முடியாது. நான் பசின்னு அழும்போது எனக்கு உணவு கொடுக்கக்கூடிய நபர்கள் என் கூட இருக்கலாம். அவங்க எனக்கு உணவை தான் கொடுக்க முடியுமே தவிர என்னோட பசியை உணர முடியாது. நான் கதறி அழும்போது என்னோட கண்ணீரை அவங்க தொடச்சி விடலாம், ஆனால் அதற்காகலாம் என் கண்ணீருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தையும் வலியையும் அவங்களால உணர முடியாது. என் கூட எப்போதுமே நான் மட்டும்தான் இருக்க போகிறேன். இதை எப்போ நான் புரிஞ்சுக்கிறேனோ அங்கே நான் தனிமையில் இருக்கேன் அப்படின்றது கிடையாது. அது மிகப்பெரிய சுதந்திரத்தை நமக்கு கொடுக்குது. அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இங்கே 3 விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட தனிமை நம்மளோட சுதந்திரத்தை பெற்றுத்தரும். அது போராட்டமாக இருக்காது. அதில் முதல் புரிதல் என்னென்னா, நம்மளோட ஆழ் மனதில் எப்போவுமே நம்ம தனிமையில் தான் இருக்க போகிறோம். நம்மள்கிட்ட பிரிக்க முடியாத ஒரு விஷயம் தனிமை தான் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதை உணர்வு ரீதியாக புரிஞ்சுக்கிறத தாண்டி அட்லீஸ்ட் அறிவு ரீதியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். யார் வேணால் வரலாம், யார் வேணால் போகலாம், ஆனால் நம்ம மனதுக்குள்ளே நம்ம எப்போவுமே தனிமையில் தான் இருக்கோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாகணும். எப்போ ஏதோ ஒரு உண்மையை ஏற்க மறுக்கிறோமோ அங்கே தான் போராட்டம் அப்படின்றது வருது. உண்மையை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா, அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அங்கே போராட வேண்டிய தேவையே கிடையாது. 2வது, இந்த தனிமையை உணர்வு ரீதியாக அனுபவிச்சாகணும். சில நேரங்களில் நீங்கள் தனிமையாக இருந்து பாருங்கள். ஒரு அறையில் தனியாக உட்கார்ந்து பாருங்கள். இயற்கையோட தனியாக இருந்து பாருங்கள். தனியாக கொஞ்சம் தூரம் நடந்து பாருங்கள். நட்சத்திரங்களை ரசித்து பாருங்கள். இப்படிலாம் இருக்கும்போது உங்களோட தனிமையை நீங்கள் உணர செய்வீங்க. அந்த உணர்வு அவ்வளவு மோசமானது இல்லை அப்படின்றதையும் நீங்கள் அங்கே புரிஞ்சுப்பீங்க. 3வது, நான் தனிமையில் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறதோட முக்கியமான காரணம் என்னென்னா, அடுத்தவங்கள்டேருந்து வர வேண்டிய விஷயங்கள் நமக்கு வராமல் போயிடுது. அடுத்தவங்க நம்மளை முழுமைப்படுத்தாமல் போயிடுவாங்களே, அவங்க நமக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுக்காமல் போயிடுவாங்களே, அவங்கள்டேருந்து கிடைக்க வேண்டிய விஷயம் எனக்கு கிடைக்காம போயிடுது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால தான். கடைசியாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த உலகத்தில் யாரும் உங்களுக்கு எதையும் தர வேணாம். நம்மளால் அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படின்றது மட்டும்தான் முக்கியம். அடுத்தவங்கள்டேருந்து என்னெல்லாம் பெறலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறத நிறுத்திட்டு, என்னால் அடுத்தவங்களுக்கு என்னெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சாகணும். என்னால் யார் வாழ்க்கையை முழுமைப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம சிந்திக்கலாமே தவிர, என் வாழ்க்கையை முழுமைப்படுத்த ஒரு நபர் வரமாட்டாரா அப்படின்னு என்றைக்கும் சிந்திக்கக்கூடாது. இந்த புரிதல் இருந்தால் நீங்கள் தனிமையில் மனநிறைவோடு இருப்பீங்க. தனிமையில் மனநிறைவோடு இருக்க முடிந்தால் மட்டும்தான் உயரிய வாழ்வுன்றது உங்களுக்கு கிடைக்கும். என் மனது சஞ்சலப்படும் போது இந்த சஞ்சலத்திற்கு யார் காரணம் அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். இல்லைன்னா இந்த சஞ்சலத்திற்கு எது காரணம்னு கேள்வி கேட்டு பாருங்கள், அதுக்கும் பதில் கிடைக்கும். ஆனால் 3வதாக ஒரு கேள்வி இருக்குது. இந்த நபரையோ இல்லை அந்த நிகழ்வையோ ஏன் எனக்கு சஞ்சலம் ஏற்படுத்த நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்க. அதுக்கு கிடைக்கக்கூடிய பதில் முதல் 2 பதிலை விட ரொம்ப தெளிவானதாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கும். ஏன்? முதல் 2 கேள்விக்கான பதில் வெளி உலகத்தை பற்றி உங்களுக்கு காட்டுது. யார் என்ன செய்கிறாங்க, இல்லை எந்த நிகழ்வு எப்படி நடக்குது அப்படின்றத காட்டுது. அதனால பெரிய பயன் அப்படின்றது கிடையாது. ஆனால் 3வது கேள்வி உங்களை பற்றி உங்களுக்கு காட்டுது. நான் ஏன் அடுத்தவங்களை இப்படிப்பட்ட நிகழ்வை எனக்கு செய்யறதுக்கு நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது என்னை பற்றி எனக்கு காட்டுது. இங்கே மனிதனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி என்னன்னா, அவனை விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வந்து அவனையே அவனால் ஆராய்ச்சி பண்ண முடியும். நான் ஏன் அப்படி செஞ்சேன், நான் ஏன் அப்படி ஒரு உணர்வை எனக்குள்ளே வர வச்சேன் அப்படின்னு என்னை விட்டு வெளியே போய் என்னை பற்றியே ஆராய்ச்சி பண்ண முடியும், என்னை பற்றியே புரிஞ்சுக்க முடியும். என்னை பற்றின விழிப்புணர்வை என்னால் மட்டும்தான் எனக்கு கொடுக்க முடியும். மற்ற எந்த ஒரு மிருகத்துக்கும் இப்படிப்பட்ட வாய்ப்புன்றது கிடையாது. மனிதனால் மட்டும்தான் அவனோட உணர்வுகளை தொடர்ந்து பார்த்து எது வேணும் எது வேணாம், எதோட அளவு எவ்வளவு இருக்கணும் அப்படின்ற முடிவை எடுக்க முடியும். இந்த உலகத்தில் எல்லா குரங்காலும் கிளையை விட்டு கிளைய தாவ முடியுது, எல்லா மீனாலையும் நீந்த முடியுது. ஆனால் மனிதனால் மட்டும்தான் ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு உயரிய செயலை நம்மளால் செய்ய முடியறது கிடையாது. ஒருத்தவரால் செய்ய முடியறத இன்னொரு மனிதனால் செய்ய முடியல. அப்போ இங்கே என்ன வேறுபடுது? நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி உடம்பு தான் இருக்குது, ஒரே மாதிரி மூளை தான் இருக்குது, ஒரே மாதிரி சக்தி தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு மனிதர் செய்யக்கூடிய உயரிய செயலை மற்ற சாதாரண மனிதர்களால் ஏன் செய்ய முடியல? அதுக்கு முக்கியமான காரணம் அந்த நபர்கிட்ட இருக்கக்கூடிய விழிப்புணர்வும் புரிதலும் தான்.
அவர் தொடர்ந்து செய்யக்கூடிய செயலை அவர் எப்படி கண்காணித்தார், அவருடைய உணர்வுகளை அவர் எப்படி தொடர்ந்து கண்காணித்து முன்னேற்றினார். இப்படிப்பட்ட விழிப்புணர்வு அவர்கிட்ட இருக்கு, மற்ற நபர்கிட்ட இல்லை. இங்கே மனிதன்கிட்ட மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய சக்தி இருக்கு. இந்த உலகத்தில் மற்ற எல்லா உயிரும் தன்னோட குணத்தை மாற்றிக்கணும்னா பரிணாம வளர்ச்சியை சார்ந்து தான் இருக்கு. ஒரு மிருகம் தொடர்ந்து இனிப்பு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா திடீர்னு அந்த இனிப்பு அதுக்கு உடலுக்கு தீங்கு விளைவிக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனடியாக இனிப்பை சாப்பிட்றத நிறுத்த முடியாது. அதோட உணர்வு பரிணாம வளர்ச்சி அதுக்கு இனிப்பை சாப்பிட்டா ஒரு வழி தரக்கூடிய உணர்வை கொடுத்தாகணும். அப்போ தான் அதால் இனிப்பை பார்த்தா ஓட முடியும். ஆனால் மனிதனுக்கு அப்படி கிடையவே கிடையாது. இனிப்பு என்னதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் அது நம்ம உடம்புக்கு கெடுதல்ன்ற விழிப்புணர்வை உருவாக்கிக்கிட்டா அங்கே அந்த இனிப்பை அவனால் தள்ளி வைக்க முடியும், சாப்பிடாம இருக்க முடியும். மனிதன் இயற்கையோட பரிணாம வளர்ச்சியை சாராமல் வெறும் விழிப்புணர்வை வச்சே அவனை மாற்றிக்க முடியும். அதனால தான் மனிதன் மற்ற உயிரை விட ஒரு மேம்பட்ட நிலைக்கு வந்திருக்கான், உயரிய நிலைக்கு வந்திருக்கான். அப்போ மனிதனாக இருக்கக்கூடிய நம்ம ஒரு உயரிய நிலைக்கு போனோம்னா என்ன செய்யணும்? நம்மளோட செயலையும் நம்மளோட உணர்வுகளையும் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த செயல்கள்லையும் உணர்வுகள்லையும் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரணும், எப்படிப்பட்ட கோட்பாடுகளை உள்ளே கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து நம்ம கண்காணித்து அந்த விழிப்புணர்வை அடைஞ்சால் மட்டும்தான் உயரிய வாழ்க்கைன்றது நமக்கு கிடைக்கும். வாழ்க்கை உங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு நிறைய பரிசை கொடுக்கும். நீங்கள் கேட்கக்கூடிய பரிசை விலையை கொடுக்கும். அது புகழாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை சொல்லித்தரக்கூடிய பாடத்தை நீங்கள் கற்றுக்கவே இல்லைன்னா நீங்கள் வாழ்க்கைக்கு விலை கொடுக்க வேண்டி வரும். நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் ஒன்று எடுத்துக்காட்டாக இருக்கலாம், இல்லை எச்சரிக்கையாக இருக்கலாம். எப்படி வாழணுன்றதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும், இல்லை என்ன செய்யக்கூடாதுன்றதுக்கான எச்சரிக்கையாக இருக்கும். நம்ம வாழ்க்கை மட்டும் கிடையாது, நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களோட வாழ்க்கையும் ஒன்று எடுத்துக்காட்டாக இல்லை எச்சரிக்கையாக இருந்தே தீரும். நம்ம நிறைய புத்தகங்கள் படித்து பல விஷயங்களை கற்றுக்கலாம். ஆனால் அது எல்லாத்த விட சிறந்த விஷயம் என்ன தெரியுமா? நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்களை படித்து அவங்க வாழ்க்கையிலிருந்து ஒன்று எடுத்துக்காட்டையோ இல்லை எச்சரிக்கையோ கற்றுக்கும் போது தான். மனிதர்கள் மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு தொடர்ந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு உயரிய வாழ்க்கை வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் அடிப்படையான விஷயம், கற்றுக்கணுன்ற ஆர்வத்தை என்றைக்குமே நீங்கள் விடக்கூடாது. நீங்கள் சாகும் வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டே இருக்கணும். உங்களோட கடைசி மூச்சுக்கு ஒரு மூச்சுக்கு முன்னாடி கூட நீங்கள் கற்றுக்கிற விஷயத்தை விட்டுறவே கூடாது. ஆனால் இங்கே பெரும்பான்மையான நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வந்துட்டாலே கற்றுக்கணும் அப்படின்றத நம்ம செஞ்சு முடிச்சுட்டு தான் நினைக்கிறோம். வாழ்க்கையில் படித்து முடிச்சுட்டேன் அப்படின்ற ஒரு நிகழ்வே கிடையாது. நான் கற்றுக்க வேண்டியதை கற்றுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு நிகழ்வே கிடையாது. கற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது என்றைக்குமே நிகழ்காலமாக தான் இருக்கும். அதை உங்களால் செஞ்சு முடிக்கவே முடியாது. ஒரு நிகழ்வுலேருந்து எப்போ ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்குறோமோ அப்போ தான் அந்த நிகழ்வு ஒரு அனுபவமாக மாறுது. சில நேரத்தில் முக்கியமே இல்லாத ஒரு நிகழ்வுல இருந்து கூட ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கும் போது அது ரொம்ப முக்கியமான அனுபவமாக மாறிடுது. ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுல இருந்து கூட பாடத்தை கற்றுக்க நம்ம தவறிட்டா அது வெறும் சாதாரண நிகழ்வாகவே மாறிடுது, அனுபவமாக மாறுறது கிடையாது. வாழ்க்கையில் ஒரு உயரிய நிலைக்கு போகணுன்னா நிறைய அனுபவம் அப்படின்றது தேவை. அனுபவம் அப்படின்றது என்னன்னா வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுலேருந்து பாடத்தை கற்றுக்கக்கூடிய ஒரு திறன் தான். அந்த திறன் இல்லாமல் அனுபவம் உங்களுக்கு கிடைக்காது. அது இல்லாமல் உயரிய நிலைக்கு போக மாட்டீங்க. வாழ்க்கை எப்போவுமே ஏதோ ஒரு சவாலை உங்களுக்கு கொடுக்கும். அந்த சவால் அது சவாலாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த சவாலுக்கு தேவையான பாடம் இன்னும் நம்ம கையில் இல்லை அப்படின்றதுனால தான். ஆனால் வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது. அந்த சவாலுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு பாடத்தை வச்சு கொடுக்கும். அந்த சவாலை படித்து பாடத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த சவாலை உங்களால் எதிர்கொள்ள முடியும். உடனடியாக வாழ்க்கையை நிறுத்திடாது, அடுத்த பெரிய சவாலை கொடுக்கும். அந்த சவால்குள்ளேயும் பாடம்ன்றது ஒளிஞ்சிருக்கும். இப்படி ஒவ்வொரு சவாலாக பிரித்து பாடத்தை கற்றுக்கும் போது பெரிய பெரிய சவாலை நீங்கள் பார்ப்பீங்க, பெரிய பெரிய பொறுப்பு உங்களுக்கு கிடைக்கும், பெரிய பெரிய உயரிய நிலைக்கு நீங்கள் போவீங்க. உயரிய நிலை அப்படின்னாலே நிறைய அனுபவமும் பாடத்தை கற்றுக்கக்கூடிய திறனும் நம்மள்ட்ட இருக்கிறது தான். இந்த வாழ்க்கை ரொம்ப கருணையானது. ஏன்னா உங்களுக்கு ஒரு பாடத்தை அது கொடுக்கும். அந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கலன்னா சரி வேணாம் அப்படின்னு விட்டுறாது. அந்த பாடத்தை திரும்ப 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 நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்போ ஒரு பாடத்தை கற்றுக்கிறீங்களோ அப்போ தான் அந்த அடுத்த பாடத்துக்கே போகும். ஒரு பாடத்தை நீங்கள் தொடர்ந்து கற்றுக்காமலே இருந்தீங்கன்னா அந்த சவாலை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நபர் உங்களை ஏமாத்துறாரு அப்படின்ற பாடத்தை அது உங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ நீங்கள் அந்த நபர் நம்மளை ஏமாத்துறாருன்ற பாடத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா அதற்கப்புறம் அந்த நபரால் உங்களை ஏமாற்றவே முடியாது. ஆனால் நீங்கள் அதை கற்றுக்காமல் இருந்தீங்கன்னா அவர் திரும்ப 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 உங்களை ஏமாற்றிக்கிட்டே இருப்பார், அந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும். எப்போ நம்ம வாழ்க்கையில் ஒரே மாதிரி பிரச்சனை இருக்குது, ஒரே மாதிரி
மாதிரி சவால் இருக்குது, ஒரே மாதிரியான மனக்கலக்கம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது நமக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. வாழ்க்கை ஏதோ ஒரு பாடத்தை உங்களுக்கு சொல்ல நினைக்குது, அதை நீங்கள் ஏற்றுக்கலை. அதை நீங்கள் கற்றுக்காமல் இருக்கிறதுனால அந்த பிரச்சனையை உங்களுக்கு அது கொடுத்துக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் பிரச்சனைகள்ன்றது எப்போவுமே இருக்கணும், மனக்கலக்கம்ன்றது எப்போவுமே இருக்கணும். ஆனால் ஒரே பிரச்சனையும் ஒரே மனக்கலக்கமும் எப்பவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வாழ்க்கை சொல்லித்தர பாடத்தை நம்ம கற்றுக்கல. வாழ்க்கை சொல்லித்தர பாடத்தை நம்ம கற்றுக்காமல் இருக்கிறது என்ன செய்யும்னா, நமக்கு உதவி செய்யணுன்ற வாழ்க்கையவே உதவியற்ற நிலைக்கு தள்ளிடும். நம்ம பொதுவாக வாழ்க்கையில் இதெல்லாம் நல்ல விஷயம், இதெல்லாம் மோசமான விஷயம், இதெல்லாம் வெற்றி, இதெல்லாம் தோல்வி, இதெல்லாம் சாதகமான விஷயம், இதெல்லாம் சாதகமற்ற விஷயம் அப்படின்னு பிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் உண்மையாக இது அல்லது அது அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது உங்களுக்கு பாடத்தை கொடுக்கும். அப்போது சாதகமான விஷயம்னா என்ன, சாதகம் இல்லாத விஷயம்னா என்ன? சாதகம் இல்லாத விஷயம்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. நம்மளால் பாடத்தை கற்றுக்க முடியலனா தான் அதை சாதகம் இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லுவோம். வெற்றியோ தோல்வியோ அது எல்லாமே உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த பாடத்தை கற்றுக்கும் போது எல்லாமே சாதகமான விஷயம்தான். இங்கே இருக்கிறதுலேயே அதிக பாடத்தை கற்றுத்தரது என்னன்னு பார்த்தா தோல்வி தான். ஆனால் நம்ம தோல்வியை தான் வேணாம் அப்படின்னு சொல்லுவோம். வெற்றி வேணும்னா அதற்கு சில புரிதல் நமக்கு வேணும். அந்த புரிதல் நம்மள்ட்ட இருக்கும்போது வெற்றின்றது நமக்கு கிடைச்சிடும். அது கிடைக்கலன்னா என்ன நடக்கும்? இந்த வாழ்க்கை அது உனக்கு வேணான்னு சொல்லவே சொல்லாது, பல தோல்விகளை உங்களுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு தோல்விக்குள்ளேயும் ஒரு பாடத்தை வச்சு கொடுக்கும். ஒவ்வொரு தோல்வியாக பாடத்தை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ எல்லா புரிதலும் உனக்கு வந்துருச்சு, இந்த வெற்றி அப்படின்னு கொடுக்கும். அதே போல தான் நம்ம தவறு செய்கிறதும். நம்ம வாழ்க்கையில் தவறு செய்கிறோம் அப்படின்னா உடனடியாக அதை பார்த்து பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. தவறு செஞ்சிருவோம் அப்படின்னு பயந்து எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருக்கணுன்ற தேவையே கிடையாது. தவறு செய்கிறது எதற்காகனா ஒரு பாடத்தை கற்றுக்கிறதுக்கு. அந்த பாடத்தை கற்றுக்கிட்டோம்னா தவிர நம்மளே நினச்சாலும் அது தவிர நம்மளால் செய்ய முடியாது. வாழ்க்கை அவ்வளவு கருணையானது. இப்படி நம்ம பண்ணக்கூடிய தவறு தான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஆசிரியர். ஆசிரியருக்கு எப்படி உயரிய நிலையை கொடுக்கணுமோ அதே மாதிரி நம்மளுடைய தோல்விக்கும் தவறுகளுக்கும் பெரிய நிலையை கொடுக்கணும். எப்போ ஒரு தவறுலேருந்து பாடத்தை நான் கற்றுக்க மாட்டேன் அப்படின்ற முடிவெடுக்கிறோமோ அப்போ வாழ்க்கையில் பெரிய பெரிய விலைகளை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொரு விஷயத்துலேருந்தும் பாடத்தை கற்றுக்கிட்டோம்னா கடந்த காலம் அப்படின்றத நம்ம தூக்கி போடலாம். பல நேரங்களில் கடந்த காலத்தை இறுக்கி கையில் பிடிச்சிட்டு அதிலிருந்து வருத்தம் அடைஞ்சிக்கிட்டே இருப்போம். கடந்த காலத்திலேருந்து எப்போ பாடத்தை கற்றுக்கிட்டோமோ அப்போது அந்த கடந்த காலத்தை நம்மளால் தூக்கி எறிய முடியும். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை சொல்லித்தரும், ஆசிரியராக இருக்கும். அந்த பாடத்தை கற்றுக்கும் போது மட்டும்தான் உயரிய வாழ்க்கையை அது உங்களுக்கு கொடுக்கும். நம்ம பொதுவாக கடவுள் மீது ரொம்ப நிபந்தனையற்ற ஒரு அன்பு உள்ளவங்களாக தான் இருக்கும். கடவுளை ரொம்ப நேசிக்கிறோம். வாழ்க்கையில் என்ன நல்லது நடந்தாலும் கடவுளால் தான் நடந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று மோசமாக நடந்துருச்சுன்னா அதுக்கு காரணம் மனிதர்கள் அப்படின்னு சொல்லிடுறோம். கடவுள் தான் எங்கள் அம்மாவோட உயிரை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்கிறோம். டாக்டர் செஞ்ச தப்பில் தான் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னும் சொல்கிறோம். பதவி உயர்வு கிடைச்சா நான் வேணுன கடவுள் என்னை கைவிடலை அப்படின்னு சொல்கிறோம். அதே கிடைக்கலனா என்னோட மேனேஜர் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்கிறோம். எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனால் பழிகளை மட்டும் கூட இருக்கிற மனிதர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஏன் எல்லா புகழும் மனிதர்களுக்கேன்னு நம்ம சொல்கிறது இல்லை? நம்ம கூட இருக்கிற மனிதர்களுக்கு அந்த நிபந்தனையற்ற அன்பை நம்ம கொடுக்கறது இல்லை? கடவுளுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. அவர் முழுமையானவராக தான் இருக்கார். அவர் எனக்கு அன்பு வேணும் அப்படின்னு கேட்குறவரே கிடையாது. அவருக்கு நீங்கள் அன்பை கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் முழுமை பெற்ற ஒரு நபராக தான் இருக்கார். ஆனால் நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் அப்படி கிடையாது. அவங்களுக்கு அன்பின் தேவை இருக்குது. தன்னை யாரோ ஒரு நபர் நேசிச்சிட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ உண்மையாக நம்மளோட அன்பு யாருக்கு போய் சேரணும்? யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுக்கறது தானே புத்திசாலித்தனம். ஆனால் தேவைப்படக்கூடிய நபருக்கு கொடுக்கறத மறந்துட்டு ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறத எப்படி புத்திசாலித்தனம்னு சொல்கிறது? ஒரு ஊரில் எல்லாரும் தினமும் கோயிலுக்கு போவாங்களாம். ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் கோயிலுக்கு போகாமல் நீங்கள் கோவிலில் போய் கடவுளை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் உண்மையாக கடவுளை பார்க்குறதுக்கு ஏழைகளுக்கு தான் உதவி செய்யணும் அப்படின்னு ஏழைகளுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். ஒரு நாள் திடீர்னு வானத்திலிருந்து ஒரு தேவதை கையில் ஒரு நோட்டு புக்கோட வந்துச்சான். அந்த நோட் புக்கில் சில பேரோட பெயர்லாம் எழுதியிருக்கு. அதெல்லாம் அந்த நபர்கிட்ட காட்டி இவங்களோட வீட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு அந்த தேவதை கேட்டுச்சான். இந்த நோட்டில் எழுதியிருக்கக்கூடிய நபர்லாம் யார் அப்படின்னு அந்த நபர் கேட்குறாரு. அதற்கு தேவதை சொன்னிச்சான், இந்த நோட்டில் இருக்கிற பெயர்கள் தான் கடவுளை ரொம்ப நேசிக்கிறவங்க அப்படின்னு சொன்னிச்சான். தன்னோட பேரும் கண்டிப்பாக அதில் இருக்கும் அப்படின்னு நோட்டை எடுத்து பிரட்டி பிரட்டி பார்த்தாராம். அவரோட பேர் அதில் இல்லவே இல்லையா. ரொம்ப மனம் உடஞ்சி போயிட்டாராம். அதை பார்த்த தேவதை சொன்னதான், இதில் உன் பேர் இல்லை, ஆனால் இன்னொரு நோட் கடவுள்கிட்ட இருக்குது, அதில் மேபி உன்னோட பேர் இருக்கலாம் அப்படின்னு அடுத்த நாள் அந்த நோட்டு புக்கை எடுத்துகிட்டு வந்தாராம். அந்த நோட் புக்கில் இவரோட பேர் முதல் வரியில் இருந்துச்சான். இந்த நோட்டில் இருக்கிறவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டப்போ, நேத்தி நான் கொண்டுட்டு வந்த நோட்டில் இருந்த பேர்லாம் கடவுளை நேசிக்கிறவங்களோட பேர்.
இன்றைக்கி நான் கொண்டு வந்த நோட்டில் இருந்த பேர்லாம் கடவுள் யாரை நேசிக்கிறாங்களோ அவங்களோட பெயர் அப்படின்னு சொன்னிச்சான். கடவுள் உங்களை நேசிக்கணும்னா நீங்கள் கடவுளை ரொம்ப நேசிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. அவருக்கு இந்த அன்புன்றது தேவை கிடையாது. உண்மையாக இந்த அன்பு யாருக்கு தேவை? உங்கள் கூட இருக்கக்கூடிய மனிதர்களும் உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் தான் தேவை. அவங்களுக்கு நீங்கள் நிபந்தனையற்ற அன்பு செலுத்தும் போது தான் கடவுளுக்கே உங்களை பிடிக்கும். மனிதர்கள் கூட இருக்கிறவங்க நிறைய தவறு செய்ய தான் செய்வாங்க. மனிதனால் தவறு செய்யாமல் இருக்க முடியுமா? உங்களுக்கே தெரியும் மனிதன் அப்படின்னா தவறு செய்கிறவன் தான் அப்படின்னு. மனிதனால் தவறு செய்யாமல் இருக்க முடியாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் தவறு செய்கிறான் அன்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியான விஷயமா இருக்கும்? அவன் தவறு செய்யும் போது மன்னிக்க தானே செய்யணும். ஏன்னா அவனால் தவறு செய்யாமல் இருக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் பல பேர் தவறு செய்வாங்க. நம்மளும் தவறு செய்யக்கூடிய நபர் தான். தவறு செய்கிறாங்க என்னால் நேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் கடவுளால் நேசிக்கக்கூடிய நபராக நம்மளால் மாறவே முடியாது. நம்ம கூட இருக்கக்கூடிய சக மனிதர்களை நிபந்தனையற்று அன்பு செலுத்தி நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு வர வேண்டிய தேவையே கிடையாது. இல்லை சரியாக சொல்லணும் அப்படின்னா நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்களை நிபந்தனையற்று அன்பு செலுத்தி நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம தான் அந்த இறை தூதர்களே. நம்மளுக்கு அந்த உயரிய வாழ்க்கைன்றது கட்டாயம் அப்போ தான் கிடைக்கும். சக மனிதர்களுக்கு அன்பு செலுத்துறது இருக்கட்டும். ஆனால் முதல்ல இந்த அன்புனா என்ன? அன்புனா என்ன அப்படின்றத ரெண்டே விஷயத்தை வச்சு சொல்லிடலாம். ஒன்று, சக மனிதர்களோட உணர்வை புரிஞ்சுக்கிறது தான் அன்பு. சக மனிதர்களோட உணர்வுக்கு மரியாதையும் மதிப்பும் கொடுக்கறது தான் அன்பு. நமக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை கவனிச்சாலே அன்புனா என்னன்றதை புரிஞ்சுக்க முடியும். நமக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? நம்ம கூட இருக்கிறதுலே யார் ரொம்ப அழகாக இருக்காங்க, யார் ரொம்ப பலம் வாய்ந்தவங்களாக இருக்காங்க, யார் பெரிய அந்தஸ்தில் இருக்காங்க அப்படின்றத வச்சுலாம் அவங்கள உண்மையாக நமக்கு பிடிக்காது. நம்மளோட உணர்வை யார் புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம உணர்வுக்கு யார் மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்க நமக்கு பிடித்த நபராக இருக்காங்க. சக மனிதனின் உணர்வை புரிஞ்சுக்கிறது தான் அன்பு செலுத்துறது. ஒரு குழந்தை மேக்ஸில் 100க்கு 99 மார்க் எடுத்துடுச்சு. சென்டம் போயிடுச்சேன்னு உட்கார்ந்து அழும்போது, சென்டம் தானே போனால் போகுது, ஒரு மார்க்கில் ஒன்றும் மாறிடாது அப்படின்னு நம்ம அட்வைஸ் பண்ணாமல் உன்னோட உணர்வு எனக்கு புரியுது அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை பேசுகிறதோ செயல் செய்கிறதோ அங்கே நம்மளோட அன்பை வெளிப்படுத்தும். வீட்டில் கொஞ்சம் வயதானவங்க இருந்தாங்கன்னா நிறைய விஷயங்களை குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லுவாங்க, நிறைய கவலைப்படுவாங்க. அப்போது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஆறுதல் சொல்லக்கூடிய வார்த்தையை பேசுறது தான், இல்லை அப்படிப்பட்ட செயலை செய்கிறது தான் உண்மையான அன்பு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை, இதுக்கெல்லாம் நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன், ரொம்ப வயசாயிட்டாலே இப்படி தான் யோசிப்பேன்னு சொல்கிறது அன்பு கிடையாது. நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்களோட உணர்வை புரிஞ்சுக்கிறது தான் அன்பு. அவங்களுடைய உணர்வு சரியா தப்பா, அதை இப்போ அப்படி உணரணுமா வேணாமா அப்படின்னு புத்திசாலித்தனமாக நம்ம பேசுறது அன்பு கிடையாது. இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பெரும்பான்மையான தற்கொலைக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களுடைய உணர்வை யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்றது தான். அவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு தெரிந்த நபர்கள் லட்சக்கணக்கில் அவங்கள சுற்றி இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களோட உணர்வை யாருமே புரிஞ்சுக்கலன்றது தான் அதற்கு காரணம். பல விஷயங்களை இப்படி நம்மளால் தடுக்க முடியும் வெறும் உணர்வை புரிஞ்சுக்கிறது மூலமாக. உன்னோட உணர்வு எனக்கு புரியுது அப்படின்ற செயலை வெளிப்படுத்துறது மூலமாக. ரெண்டாவது, அன்பை வெளிப்படுத்துறதுனா என்ன? மனிதர்களை தொட்டு பேசுறது, ஸ்பரிச உணர்வை கொடுக்கறது. குழந்தையாக இருக்கும்போது ஒரு குழந்தை அழும்போது நம்ம என்ன செய்கிறோம்? அதை தூக்கி தாளாட்டுறோம், அதை தூக்கி அரவணைச்சிக்கிறோம். இப்படி தொடும்போது அங்கே அன்புன்றது பரிமாறப்படுது. நான் சொல்கிறது பாலியல் ரீதியான உணர்வு இல்லாத தொடுதலை மட்டும்தான். உங்களோட மனைவியை இப்படி நீங்கள் தொடுறீங்களா? உங்களோட குழந்தைகளை நீங்கள் தொடுறீங்களா? உங்களோட அப்பா அம்மாவை இப்படி நீங்கள் தொடுறீங்களா? எப்போ கடைசியாக உங்கள் அப்பா அம்மாவோட மடியில் படுத்து தூங்குனீங்க? எப்போ கடைசியாக அவங்கள நீங்கள் கட்டி அணைத்தீங்க? எப்போ கடைசியாக நீங்கள் முத்தம் கொடுத்தீங்க? இதெல்லாம் நீங்கள் அவங்க இருக்கும் போதே செய்யலை அப்படின்னா கடைசியாக அவங்க இறந்ததுக்கப்புறம் அதிகமாக அவங்களோட உடல் மீது மட்டும் இதை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் கூட இருக்கக்கூடிய மனிதர்களை அடிக்கடி இந்த ஸ்பரிச உணர்வால் நிரப்புங்க. என் வாழ்க்கையிலே அன்பு இல்லை, எனக்கே யாரும் அன்பு கொடுக்கல, நானே அன்புக்கு ஏங்கிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எப்போ நம்ம அன்புக்கு ஏங்குவோம்? நிறைய பேர் நமக்கு அன்பை கொடுக்கல அப்படின்றதுனால நம்ம அன்புக்கு ஏங்க மாட்டோம். அன்பிற்கான ஏக்கம் அப்படின்றது நிறைய பேர் நமக்கு அன்பு கொடுக்கறதுனால உடனடியாக தீர்ந்துடாது. நம்ம நிறைய பேருக்கு அன்பை கொடுக்கும்போது தான் அந்த ஏக்கம்ன்றது குறையும். நீங்கள் அன்புக்கு ஏங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நிறைய பேருக்கு அன்பை இன்னும் கொடுக்க வேண்டி இருக்குது அப்படின்னு. அப்போ வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய நபர்களோட உணர்வை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்கள பாலியல் உணர்வு இல்லாத தொடுதலுக்கும் உட்படுத்துங்க. இதை தொடர்ந்து செய்யும் போது நீங்கள் நிறைய பேருக்கு அன்பை கொடுப்பீங்க. அப்போது உங்களுக்கு அன்பின் பற்றாக்குறை அப்படின்றது இருக்காது. மற்றவங்க உங்களை நேசிக்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க, அடுத்தவங்க நமக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. நீ என் மீது அன்புள்ளவனாக இருந்தால் இதை செய் அப்படின்னு ஒரு பரிவர்த்தனையாக அன்பை மாற்றாதீங்க.
நீங்கள் அன்பான மனிதர், அதனால அன்பை கொடுங்க. வேற எந்த ஒரு நோக்கமோ காரணமோ அன்பை கொடுக்கறதுக்கு கிடையாது. ஏன்னா அன்பில்லாத வழின்னு ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான வழி கிடையாது. அதனால தொடர்ந்து அன்பை கொடுங்க. அந்த அன்பு தான் உயரிய நிலைக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். சில விஷயம் இயற்கையாகவே இருக்குது அப்படின்னா அது இருக்குன்னு தான் அர்த்தம். அதை நம்மளால் உருவாக்க முடியாது, கண்டு வேணால் பிடிக்கலாம். உதாரணத்துக்கு வெளிச்சன்ற ஒரு விஷயம் நம்ம உருவாக்குறது. லைட் போட்டால் தான் வெளிச்சன்றது வரும். ஆனால் இருட்டுன்றதை நம்மளால் உருவாக்க முடியாது. லைட்டை ஆஃப் பண்ணால் இருட்டுன்றது அங்கே இருக்கும். அதை நம்ம கண்டு தான் பிடிக்கணும். நட்சத்திரங்கள் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சூரிய வெளிச்சத்தில் அது நமக்கு தெரியாமல் இருக்குது. எப்போ சூரியன் மறையுதோ அப்போ நம்மளால் நட்சத்திரத்தை பார்க்க முடியும். அதை நம்ம கண்டு தான் பிடிக்கிறோமே தவிர அதை நம்ம உருவாக்குறது கிடையாது. மகிழ்ச்சின்றதும் இப்படிப்பட்ட விஷயம்தான். நிறைய மனக்கலக்கங்களை நம்ம தூரமாக எடுத்து வச்சிட்டோம்னா மகிழ்ச்சின்றது உள்ளே இருக்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதை நம்மளால் உருவாக்கவே முடியாது. அதே போல் ஒரு விஷயம்தான் இந்த மன நிம்மதியும். மன நிம்மதியை உருவாக்குறது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டால் அந்த கேள்வியே தப்பு. ஏன்னா அது நமக்குள்ளே எப்போவுமே இருக்குது. சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறது மூலமாக அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். எப்படிப்பட்ட விஷயங்களை மன நிம்மதி சார்ந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும்? முதல் விஷயம், இந்த மன நிம்மதி அப்படின்றதோட மதிப்பு என்றைக்குமே குறையாது. ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்குன்னா அது இருக்கும் போது அதோட மதிப்பு நமக்கு தெரியாது. அதை நம்ம குறைச்சிப்போம். என்கிட்ட பணம் இல்லாதப்போ 1000 ரூபான்றது ரொம்ப பெருசாக தெரியலாம். ஆனால் கோடிக்கணக்கில் பணம் வந்ததுக்கப்புறம் 1000 ரூபான்றது சின்னதாக தெரியும். ஆனால் மன நிம்மதி இப்படி கிடையவே கிடையாது. அது எவ்வளவு உங்கள்கிட்ட வருதோ அவ்வளவு மதிப்பு அதுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. அது இல்லாத போது தான் அதுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க மாட்டீங்க. ரெண்டாவது, மன நிம்மதி தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தை விட மேலானது. அதுதான் நமக்கு தேவையானது. ஏதோ ஒரு விஷயமா இல்லை மன நிம்மதியா அப்படின்ற ஒரு சூழல் உங்களுக்கு உருவானதுன்னா அந்த சூழல் எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும், அந்த இன்னொரு விஷயம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு மன நிம்மதியை தேர்ந்தெடுங்க. மன நிம்மதி வேணும்னா 2 விஷயத்த நீங்கள் செஞ்சால் போகிறோம். ஒன்று, மன நிம்மதியோட சேர்ந்துருங்க. இல்லைனா மன நிம்மதியோட பிரிஞ்சிருங்க. இது 2 விஷயத்துக்கு பொருந்தும். ஒன்று நம்மளோட உறவுகளுக்கு. ஒன்று நீங்கள் சேர்ந்துருக்கணும், இல்லை பிரிஞ்சிடணும். ஆனால் 2த்துல எதை செஞ்சாலும் எதில் மன நிம்மதி கிடைக்குதோ அதை செய்யணும். சந்தோஷமே இல்லாமல் நீங்கள் சேர்ந்து இருக்கிறதும் தப்பு தான், சந்தோஷமே இல்லாமல் பிரிஞ்சிருக்கிறதும் தப்பு தான். 2த்துல எதை செஞ்சாலும் அங்கே மன நிம்மதி இருக்கா அப்படின்னு பார்த்து தான் செய்யணும். ஒரு கஷ்டத்துலேருந்து இன்னொரு கஷ்டத்துக்கு போகாதீங்க. கொஞ்சம் நிம்மதியிலேருந்து அதிக நிம்மதிக்கு போகலாம். கொஞ்சம் நிம்மதியா அதிக நிம்மதியா இதை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணுமே தவிர கஷ்டத்துலேயே எது சின்ன கஷ்டம் அப்படின்னு பார்த்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடாது. இதே போல தான் இது நம்மளோட வேலைக்கும் பொருந்தி போகும். ஒரு அலுவலகத்தில் பிடிக்காமல் வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையை நீங்கள் செய்யாமலே இருக்கலாம். நம்ம எல்லாரும் பிடித்த வேலையை செய்யும் போது தான் மன நிம்மதியை கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் படித்த படிப்பு உங்களை டாக்டர் ஆக்கியிருக்கலாம். ஆனால் உங்கள் மனதுக்கு சமையல் செய்கிறது தான் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் சமையல் தான் செய்யணும். எது அதிகமாக பணம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடாது, எது அதிகமான நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கணும். இதை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யும் போது மட்டும்தான் உங்களால் மன நிம்மதியை அடைய முடியுமே தவிர வேற வழின்றது இதுக்கு கிடையாது. மன நிம்மதி வேணும்னா வெளிப்படைத்தன்மையோடு நடந்துக்கிட்டாகணும். ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கணும் அடுத்தவங்கள்ட்ட அப்படின்ற சூழல் ஏற்பட்டால் அந்த செயலை செய்யவே செய்யாதீங்க. அடுத்தவங்கள்ட்ட இருந்து மறைச்சிடலாம்னு நினைக்கக்கூடிய செயல் உங்களுக்கு மற்ற எல்லா விஷயத்தையும் கொடுக்கலாம், ஆனால் மன நிம்மதியே கொடுக்காது. நம்மளே நிறைய பேரை பார்த்துருப்போம். நிறைய பணத்தை சம்பாதிச்சிருப்பாங்க தவறான வழியில். அவங்களுக்கு பணம் கிடைச்சிருக்கலாம், ஆனால் மன நிம்மதி கிடைச்சிருக்குமா? எப்பயாவது மாட்டிப்போமோ அப்படின்ற பயத்திலே தான் இருப்பாங்க. நிம்மதின்றது கிடைக்கவே கிடைக்காது. வெளிப்படையாக எதை செய்ய முடியுமோ, எல்லாரிடமும் எதை சொல்ல முடியுமோ அதை மட்டுமே செய்யுங்க. மற்ற விஷயங்கள் வேற எதை கொடுத்தாலும் நிம்மதியை கண்டிப்பாக கொடுக்காது. மன நிம்மதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், எப்பவுமே நான் எனக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. எப்பயாவது முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்காக ஏதாவது ஒரு செயலை செய்யுங்க. எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம ஏதாவது ஒரு செயலை செய்யுங்க. மன நிம்மதியை உங்களுக்கு இன்னொரு விஷயமும் பெற்றுத்தரும். அது என்னென்னா, இயற்கையோட நேரம் செலவழிங்க. சில நேரத்தில் சும்மா தனியாக இருங்க. இயற்கையில் நடந்து போயிட்டு வாங்க. நட்சத்திரங்களை ரசிங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு மன நிம்மதியை காண்பிக்கும். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. எப்போ மன நிம்மதியை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போ தான் கடவுளை கண்டுபிடிப்பீங்க. அந்த கடவுள் உங்களை கண்டுபிடிப்பார். இந்த விஷயங்களை தான் இந்த புத்தகத்தில் படித்தேன். ரொம்ப அர்த்தமுள்ள விஷயமா எனக்கு தோணுது. கண்டிப்பாக உங்களையும் ஒரு உயரிய வாழ்க்கையை நோக்கி ஒரு படியாவது இது நகர்த்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உயரிய வாழ்க்கையை அடையிறதுக்கான இதில் சொல்லாத ஏதாவது வழிமுறைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லி நிரப்புங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.